சண்டே மார்னிங் இன்றைக்கி ஹஸ்பண்ட்க்கு லீவு. அதனால் காலையிலேயே அவரை கூட்டிகிட்டு நேரமாக ஈரோடு வந்து கிளம்பியாச்சு. அவருக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுக்கணும். அதுக்காக கார் ஏறினதும் சன்சிக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு. அம்மாய் வீட்லேயே நிறுத்தி என்னை இறக்கி விட்டுருங்க, நான் ஈரோடு வரைக்கெல்லாம் வரல, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. சன்சியை அப்படியே அம்மா வீட்டில் இறக்கி விட்டுட்டு சுகஸ்தியை மட்டும் கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சட்டை வச்சுருப்பார். அந்த 4 சட்டையவே தான் திரும்ப திரும்ப போடுவார். அவருக்குன்னு லைக் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கவே மாட்டார். ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்தி வந்து நீங்கள் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு இன்றைக்கி பிடிச்ச அவரை கூட்டிக்கிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் அதிகமான பர்ச்சேஸ் தான், ஆனால் அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு தானே பண்ணுறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு லேடிஸ்க்கு எத்தனை துணி இருந்தாலும் பத்தவே மாட்டேங்குது. எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கிளம்பும் பொழுது பீருவாவையே நீக்கி வச்சு அது ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸஸாக இருக்கும். ஆனால் எதுவுமே எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 சட்டையை வச்சுக்கிட்டு எப்படி தான் ஓட்டுறாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒரு வழியாக சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு பொழுது ஷாப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எத்தனை பையின்னு. இனி இதையெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே தான் எனக்கு இருக்குது. ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு மதிய சாப்பாடு ஈரோட்லேயே சாப்பிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி ஒரு நாள் ஓட்டியாச்சு. ஆனால் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக ஓட்டுறதுக்கு சந்தைக்கு போய் தான் ஆகணும். அதனால் அப்படியே ஷாப்பிங் போயிட்டு வந்த கையோட சந்தைக்கு வந்து கிளம்பிட்டேன். சந்தைக்கு கிளம்பும் பொழுதே சன்சி கறி எடுத்துகிட்டு வாங்கம்மா, பள்ளி விளையம் போட்டுக்கலான்னு சொன்னால் பள்ளி விளையம், தோசை, கொஞ்சம் ஜீரணத்துக்கு ரசத்தோடு சாப்பிட்டுக்கிட்டோம்.